And we have studied about his promises. We have looked at the example of Jesus in miracle ministries. We have meditated on the authority he has given us in his name. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், அற்புத ஊழியங்களில் இயேசுவின் உதாரணம், இயேசு கிறிஸ்துவினால் தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம், பிதாவினால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். And we have seen the power of the Holy Spirit that is promised to be poured into us by the Father. அதோடு கூட பரிசுத்த ஆவியானவரால் நம்மீது பிதாவினால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் பொழிந்தருள் கொண்டிருக்கிறதை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். And alongside these, we have also been studying the spiritual warfare in our midweek Bible study and also in English Bible study. இவைகளோடு கூட சேர்ந்து நம் அந்த வாரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேத பாட வகுப்புகளிலும் இங்கிலீஷ் பைபிள் ஸ்டடிகளிலும் நாம் இதற்கேற்ற இதோடு கூட இதற்கு இணையான அந்த பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். Power, authority, promise, warfare, weapons, the enemy, demons, and fallen angels. வல்லமை, அதிகாரம், வாக்குத்தத்தம், யுத்தம், ஆயுதங்கள், எதிரி, பிசாசுகள், விழுந்து போன தூதர்கள். And also the angels that are supporting us. அதோடு கூட நமக்கு உதவியா இருக்கக்கூடிய தூதர்களை குறித்தும் நாம் கற்றுக்கொள்கிறோம். All these are important to meditate and also to obey, to take victory in the name of Jesus. There is no doubt. இந்த எல்லா காரியங்களை குறித்தும் நாம் தியானிப்பதும் கீழ்ப்படிவதும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வதும் இது முக்கியமான காரியம், எந்த சந்தேகமும் கிடையாது. But today what the Lord wants us to focus on is the key lubricant that moves our ministry, the gospel ministry, our power ministry, deliverance, healing, miracle, teaching, prophetic ministry, apostolic ministry, and so on. ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷ ஊழியமாகட்டும், வல்லமையின் ஊழியமாகட்டும், அது விடுதலையின் ஊழியமாகட்டும், சுகமளிக்கக்கூடிய ஊழியங்களாகட்டும், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அந்த ஊழியங்களாகட்டும், போதிக்கிற ஊழியங்களாகட்டும், தீர்க்க தரிசன ஊழியங்கள், அப்போஸ்தல ஊழியங்கள், இந்த காரியங்களை எல்லாவற்றையும் நாம் செய்யும் பொழுது முக்கியமாக நம்மை அந்த ஊழியத்தில் நகர்த்தக்கூடிய அந்த மசகு எண்ணெய், அந்த லூப்ரிகன்ட் மசகு எண்ணெய் குறித்து நாம் கவனிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். This oil, this lubricant oil, is the one that makes our ministries move. இந்த அந்த மசகு எண்ணெய் தான் நம்முடைய ஊழியத்தை நம்மை முன்னோக்கி நகர்த்துகிற ஒரு காரியம். First, let's meditate on what moved and motivated our Lord to heal the sick and deliver the oppressed. முதலாவதாக வியாதியஸ்தர்களை குணமாக்குவதாகட்டும், ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்கிறதாகட்டும், இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இயக்கிய காரியம் என்ன என்பதை குறித்து நாம் முதலாவது பார்க்கலாம். The same thing shall motivate and move us into the realms of miracle working and gospel preaching. சுவிசேஷ ஊழியமாகட்டும், அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அந்த ஊழியங்கள் ஆகட்டும், இயேசு கிறிஸ்து செய்த அதே காரியம், இயேசு கிறிஸ்து கைக்கொண்ட அதே காரியம் என்னையும் உங்களையும் அந்த ஊழியத்தில் முன்னேறி செல்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். What moved our Lord Jesus Christ? It is the divine compassion. இயேசு கிறிஸ்துவை முந்தி தள்ளின அந்த காரியம் என்னவென்றால் தெய்வீக மனதுருக்கம். In Matthew 9:36 we read, when Jesus saw the crowds, he was moved with compassion to the depths of his being, for they were bewildered and dejected like sheep who have no shepherd. மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் இப்படியாய் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார். When Jesus saw the crowd of ordinary men and women, he was moved with compassion. இயேசு கிறிஸ்து சாதாரண பாமர மக்களை பார்க்கும் பொழுது
அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். The word which is used for compassion in these verses is the strongest word for pity in the Greek language. மனதுருகினார் என்று இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மனதுருக்கத்தை குறித்து சொல்லப்படும் அந்த 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 சொல் கிரேக்க மொழியில் பரிதாபம் என்ற ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை குறிக்கிறது. It is formed from the word splagchagna. That means it is coming from the bowels. It describes the compassion which moves a man to the deepest depth of his being. இந்த பதம் குடல் என்று பொருள்படும் ஸ்பிளாங்னா என்ற வார்த்தையிலிருந்து உருவாகிறது. இது ஒரு மனிதனை தனது ஆழ்ந்த ஆழத்திற்கு நகர்த்தும் ஒரு இரக்கத்தை விவரிக்கிறது. In the Gospels, apart from the parables, this particular word is used only of Jesus. இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த உவமைகளை தவிர்த்து சுவிசேஷங்களில் இந்த பதம் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. Many places, Matthew 9:36, 14:14, 15:32, 20:34, Mark 1:41, Luke 7:13, and so on. அநேக இடங்களில் அது மத்தேயு 9:36, மத்தேயு 14:14, மத்தேயு 15:32, மத்தேயு 20:34 அப்படி அநேக வசனங்களை நாம் பார்க்கலாம். And when we study these passages, we are able to see the things which moved Jesus most of all. இந்த வேத பகுதிகளை நாம் தியானித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு அவர் எப்படி என்ன காரியங்களை அவர் அந்த உபயோகப்படுத்தினார் என்பதை நாம் அதிகமாக பார்க்கலாம். When we see Matthew 14:14, we see that Jesus was moved to compassion by the world's pains. மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது உலகத்தின் வேதனையை கண்டு இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று தான் பார்க்கிறோம். Was moved compassion for the sick, and also we see in Matthew 20:34 he was moved with compassion for the blind, and for those in the grip of the demons he was moved. In all our afflictions Jesus is afflicted. He could not see a sufferer, but he longed to ease the pain. மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தார் அவர் இயேசு கிறிஸ்து நோயாளிகளை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார். மத்தேயு 20வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்த்தார் பார்வையற்றவர்களை குருடர்களை பார்த்தபோது அவர்கள் மேல் மனதுருகிறார் என்று பார்க்கிறோம். பிசாசின் பிடியில் இருப்பவர்களை பார்த்த பொழுது இயேசு கிறிஸ்து மனதுருகினார் என்று பார்க்கிறோம். நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் இயேசு கிறிஸ்து நெருக்கப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவால் ஒரு நோயாளியை பார்த்து சும்மா இருக்க முடியவில்லை. அவருடைய வேதனையை தீர்க்க இயேசு கிறிஸ்து அதிகமாக ஏங்கினார். Hallelujah. Secondly, he was moved to compassion by the sorrow of the world. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து உலகத்தின் அந்த அவருடைய துக்கத்தை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார் என்று நாம் பார்க்கிறோம். When he saw the widow at Nain, she was following the body of her son out to burial. It moved his heart with compassion in Luke 7:13. லூக்கா 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அந்த நாயனூர் விதவை தன்னுடைய மகனை அடக்கம் பண்ண கொண்டு போகிறதை பார்த்து அந்த ஸ்திரீயை கண்டு மனதுருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். He was filled with a great desire to wipe the tears from every eye. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு கண்களிலிருந்தும் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்று மிகுந்த ஆசை உள்ளவராயிருந்தார். He was moved to compassion by the hunger of the world. இயேசு கிறிஸ்து உலகத்தின் பசியை பார்த்து மனதுருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். And the sight of the tired and hungry crowds, it called upon his power in Matthew 15:32. மத்தேயு 15வது அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்ப்போம் என்றால் பசியினால் களைத்து போயிருந்த அந்த கூட்டத்தை பார்த்தபோது அவருடைய வல்லமை அவருக்குள் வந்தது என்று தான் பார்க்கிறோம். Jesus himself did not eat for 3 days and he was ministering, but he had compassion on his hearers first. இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஊழியத்தில் அவர் ஈடுபட்டு கொண்டிருந்ததனால் 3 நாட்கள் தொடர்ந்து சாப்பிடாமல் இருந்தார்.
ஆனாலும் முதலாவதாக இயேசு கிறிஸ்து தன்னை கவனித்துக் கொண்டிருந்த, தன்னை கேட்டுக் கொண்டிருந்த அந்த ஏழை ஜனங்களின் மேல் மனதுருகினார் என்றுதான் பார்க்கிறோம். No Christian can be satisfied, content to have too much, while others have so little. எந்த ஒரு கிறிஸ்தவனும் மற்றவர்களிடம் மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட தன்னிடம் இருக்கக்கூடிய அதிகமாய் இருப்பதை குறித்து அவர்கள் திருப்தி அடைவதில்லை. Jesus was moved to compassion by the loneliness of the world. இயேசு கிறிஸ்து சமூகத்தால் துரத்தப்பட்ட அல்லது தனிமையாக்கப்பட்ட ஜனங்களை குறித்து மிகவும் மனதுருகினார். He saw a leper vanished from the society, living a life that is actually a living death of loneliness and universal abandonment. It called forth his pity and his power. சமூகத்தால் துரத்தப்பட்டு உண்மையிலேயே தனிமையினால் உலகத்தால் கைவிடப்பட்ட நிலையில் உயிருடன் இருந்தும் அனுதினமும் செத்துக் கொண்டிருந்த ஒரு குஷ்ரோகியை பார்த்து அந்த 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 பார்வை இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்தியது. Amen. You can see that in Mark 1:41. And Jesus was moved to compassion by the world's bewilderment. அது மாத்திரமல்ல, இந்த உலகம் தொய்ந்து போய் இருக்கக்கூடிய நிலைமையை கண்டு இயேசு கிறிஸ்து மனதுருகிறார் என்றுதான் பார்க்கிறோம். That's what we read in Matthew 9:36. இதைத்தான் மத்தேயு 9வது அதிகாரம் 36வது வசனத்தில் நாம் வாசித்தோம். And there the common people were desperately longing for God, but the scribes and the Pharisees and the priests and the Sadducees, the pillars of the Orthodox religion of his day, they had nothing to offer them, neither guidance, comfort, nor strength to give. இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சாமானிய ஜனங்கள், பாமர மக்கள் தேவனுக்காக மிகவும் ஆவலோடு வாஞ்சியாக இருந்தார்கள். ஆனால் அந்த மதத்தின் தூண்கள் என்று சொல்லப்படுகிற வேதபாரகர்களாகட்டும், பரிசேயர்களாகட்டும், ஆசாரியர்களாகட்டும் அல்லது சதுசேயர்கள் ஆகட்டும், அவர்கள் அந்த ஜனங்களுக்கு வழிகாட்டவோ அல்லது அந்த ஜனங்களுக்கு ஆறுதல் படுத்தவோ அவர்களுக்கு ஒரு ஆதரவு காட்டவோ பலனற்றவர்களாக இருந்தார்கள். The words that are used to describe how these people were in this verse, they are striking words in Greek. சாமானிய மக்களுடைய இந்த நிலையை குறித்து விவரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த கிரேக்க வார்த்தைகள் மிகவும் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய வார்த்தைகள். The Greek word for bewildered is skelmenoi. That means somebody plundered by violent men, or vexed without pity, or utterly exhausted by an endless journey. தொய்ந்து போனவர்கள் என்கிற அந்த பதத்தினுடைய கிரேக்க வார்த்தை ஸ்கல்மனோய். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் வன்முறையாளர்களால் கொள்ளையடிக்கப்பட்டவர்கள் அல்லது கொடுமையாக துன்புறுத்தப்படுபவர்கள் அல்லது முடிவில்லாத பயணத்தால் முற்றிலும் தீர்ந்து போனவர்கள், வறண்டு போனவர்கள் என்ற அர்த்தம். We just look around these people, around the people around us today, the millions of people around, you will see these kind of people all around us. இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களையும் நாம் பார்ப்போம் என்றால் கோடிக்கணக்கான ஜனங்கள் இதே நிலைமையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். The Greek word used here for the dejected is erimenoi. This means they have been laid prostrate, flat. A man fell flat with drink and laid low with mortal wounds. சிதறப்பட்டவர்கள் என்கிறதனுடைய அந்த கிரேக்க பதம் என்னவென்றால் எரிமெனோய். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்வது. ஒரு மனிதன் மதுபானத்தால் சிரம் பணிந்தான் அல்லது மரண காயங்களுடன் தாழ்ந்து போனான் என்கிற அர்த்தம் கொண்ட வார்த்தை. கீழே விழுந்து கிடக்கிறது, தண்ணி போட்டு விழுந்து கிடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விழுந்து கிடக்கிறது. This is what that word means. You know, people are just flat, no jobs for they say 400, 200 crores, I don't know. The numbers are amazing today. How many people are without job, without livelihood? ஜனங்கள் 2 கோடி 3 கோடி இப்படி சொல்ல முடியாத கணக்கில் இல்லாத அநேக ஜனங்கள் வேலை இல்லாமலும் வறுமையினாலும் இப்படிப்பட்ட பல சூழ்நிலையில் அவர்கள் அப்படியே விழுந்து கிடக்கிறார்கள்.
And it was the situation at that time, in the time of Jesus. But the Jewish leaders should have been helping these men to stand upright, but they were bowing them down, pushing them down under the intolerable weight of their traditions and rules. இதே நிலைமையில் தான் அன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அந்த பாமர ஜனங்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். அந்த யூத தலைவர்கள் இந்த ஜனங்களை நிமிர்ந்து நிறுத்தும்படியாய் அவர்களுக்கு உதவியாய் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் பாரம்பரியங்களினாலும் அநேக பிரமாணங்களினாலும் சகிக்க முடியாத பாரங்களை, சுமைகளை இந்த ஜனங்கள் மேல் ஏற்றி கொண்டிருந்தார்கள் என்றுதான் பார்க்கிறோம். And the religion these leaders were offering to these people, it was a handicap instead of a support. அந்த ஜனங்கள் அந்த யூத மத தலைவர்கள் அந்த ஜனங்களுக்கு அல்லது அந்த மதம் அந்த ஜனங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கிறதுக்கு பதிலாக அவர்களை செயலிழக்க செய்து ஊனமற்றவர்களாக மாற்றிக் கொண்டிருந்தது. We must always remember that Christianity exists not to discourage but to encourage, not to weigh men down with burdens but to lift them up with wings. நீங்களும் நானும் இன்றைக்கு நினைவில் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், கிறிஸ்தவம் இருக்கிறதனுடைய நோக்கம் ஜனங்களை ஊக்கம் இழக்க செய்ய அல்ல, மாறாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். ஜனங்களை பாரங்களால், அவர்கள் தாங்க முடியாத பாரங்களால் அவர்களை தாழ்த்துவதற்காக அல்ல, அதற்கு பதிலாக அவர்களை நம்முடைய இறக்கைகளால் அவர்களை உயர்த்த நிறுத்த வேண்டும். Jesus was moved by compassion and then he moved into miracles. இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்தால் அவர் ஜனங்களை அவர் சந்தித்தார். We are going to see one more important thing about the ministry of Jesus Christ that we should learn from. இன்னும் ஒரு காரியம் நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. Love covers multitude of sins, the Bible says. வேதம் சொல்கிறது அன்பு திரளான பாவங்களை மூடும். You know, if anybody has the right to be judgmental about people he dealt with, it is our Lord Jesus Christ, because he was blameless. He was the Son of God who knows and judges the innermost thoughts of men. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து கையாண்ட அந்த நபர்களை பற்றி தீர்ப்பளிக்க யாருக்காவது உரிமை இருந்தால் அது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே. ஏனென்றால் அவர் மாத்திரமே குற்றமற்றவர். மனிதர்களின் ஜனங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்களை அறிந்து தீர்ப்பளிக்கக்கூடிய தேவகுமாரன். But his compassion was so overpowering that he did not condemn these people. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த மனதுருக்கம் அதிகமாக இருந்ததனால் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்களை கண்டித்து நிராகரிக்கவில்லை. You know why? John 3:16 and 17, you know this very well. For God so loved the world that he gave his only son, that whoever believes in him should not perish but have eternal life. For God did not send his son into the world to condemn the world, but in order that the world might be saved through him. அது என்னுடைய காரணம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நமக்கு பிரபலமாக நாம் அறிந்திருக்கக்கூடிய யோவான் 3வது அதிகாரம் 16வது 17வது வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தை நியாய தீர்க்கும்படியாய் அனுப்பாமல் அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாய் அனுப்பினார் என்று நாம் வாசிக்கிறோம். Jesus did not heal or deliver only the deserving people. இயேசு கிறிஸ்து ஜனங்களை குணமாக்கும் போது தகுதியானவர்கள் என்று பார்த்து அவளை குணமாக்கவில்லை. Last week, Stanley and Gracia shared with us about the healing of the invalid man for 38 years near the pool of Bethesda. கடந்த வாரம் ஸ்டான்லி கிரேஷியா 38 வருஷமாய் அந்த பெதஸ்தா குளத்தண்டையிலே ஒன்றும் செய்ய முடியாமல் செயலிழந்திருந்த அந்த மனுஷனை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். It's clear that Jesus was moved by compassion as there was no one to help this man to get into the pool. அந்த குளத்திலே அந்த மனுஷனை இறக்கி விடுவதற்கு ஒரு மனிதனும் இல்லாத அந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து இந்த மனுஷனை பார்த்து மனதுருகிறான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. But Jesus also knew
that there was some terrible sin in this man that had led him to this situation, and that man is not fully repentant. இந்த மனுஷன் அவன் 38 வருஷமாய் வியாதியஸ்தனாய் இருப்பதற்கு அவனுக்குள் ஒரு கொடிய பாவம் இருந்தது. அதை இயேசு கிறிஸ்துவும் அறிவார். And the man has not fully repented of that yet. அது மாத்திரமல்ல, அந்த பாவத்தை குறித்து அந்த மனுஷன் இன்னும் மனம் திரும்பவும் இல்லை. And Jesus knew that. இயேசு கிறிஸ்து அதை அறிந்திருந்தார். But out of sheer compassion, Jesus healed him first and then told him, see, you are well. Sin no more, that nothing worse may happen to you. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மிகுந்த இரக்கத்தினால், மிகுந்த அவருடைய மனதுருக்கத்தினால் அவனை முதலாவது குணமாக்கி அவனோடு கூட சொன்னார், மகனே, இப்பொழுது நீ குணமானாய், இனி அதிக கேடானதொன்றையும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அவனை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். The passion of Jesus Christ moved him to heal this yet to repent sinner. இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் இன்னும் மனம் திரும்பாத ஒரு பாவியின் மேல் இரக்கம் வைக்கும் அளவுக்கு, அவனை சுகமாக்கும் அளவுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய மனதுருக்கம் இருந்தது. And as you know, this Jesus healing these 10 lepers in Luke 17th chapter verses 11 to 19. லூக்கா 17வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து 10 குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கின அந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். And Jesus was on the border between Galilee and Samaria, and he was met by a band of 10 lepers. இயேசு கிறிஸ்து சமாரியாவுக்கும் கலிலேயாவுக்கும் அந்த எல்கை பகுதியில் இருக்கும் பொழுது அந்த 10 குஷ்டரோகிகளை சந்திக்கிறார். Jews had typically no dealings with the Samaritans. Still, in this band of lepers, there was at least one Samaritan. They were commonly linked by the tragedy of their leprosy, and they had forgotten they were Jews or Samaritans, and only remembered they were men in need. பொதுவாக அந்த நாட்களில் அந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையே எந்த உறவு கிடையாது. இந்த 10 குஷ்டரோகிகளிலும் ஒரு சமாரியன் இருந்தான். இந்த குஷ்டரோகிகளுக்கு அவர்கள் யூதரா சமாரியர்களா அப்படிப்பட்ட காரியங்களையே அந்த குஷ்டரோகத்தினால் அவர்கள் மறந்துவிட்ட சூழ்நிலையில் அவர்கள் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு இருந்த ஏக்கம் எல்லாம் இப்பொழுது நாங்கள் அந்த தேவையில் இருக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. And the Bible says the lepers stood far off, at least 50 meters away from Jesus, because they were outcasts. They were not deserving people. And in fact, one of them was even a Samaritan. இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப தூரத்தில் அந்த குஷ்டரோகி நின்றான். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 50 மீட்டருக்காவது அந்த பக்கம் தள்ளி அந்த குஷ்டரோகி நின்றான். ஏனென்றால் அவர்கள் அப்படியே புறம்பாக்க தள்ளப்பட்டவர்கள், அவர்கள் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் குஷ்டரோகி என்பது மாத்திரமல்ல, அவர்களில் குறைந்தது ஒருவனாவது அவன் சமாரியனா இருந்தான். And Jesus also knew that most of them were ungrateful men. He knows the heart. He knew they were ungrateful people. அது மாத்திரமல்ல, அந்த 10 பேரில் அவர்கள் நன்றி அறிவு இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தை நன்கறிந்திருந்தார். அவர்கள் நன்றி அறிவு உள்ளவர்கள் அல்ல என்பதை இயேசு கிறிஸ்து அறிந்திருந்தார். But they came to Jesus with desperate longing. He healed them, and 9 never came back to give thanks. Yet Jesus had healed them all. அந்த 10 பேரும் இயேசு கிறிஸ்து இடத்தில் மிகுந்த ஏக்கத்தோடு கூட வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரையும் சுகமாக்கினார். அவர்களில் 9 பேர் திருப்பி வந்து நன்றி சொல்லாதவர்களா இருந்தும் கூட இயேசு கிறிஸ்து அவர்கள் மேல் மனதுருகி அவர்களுக்கு சுகம் கொடுத்தார். That is the compassion of our Lord. இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய மனதுருக்கம். Jesus did not see the merit of the people, but he was moved by his compassion on these suffering people, even if those sufferings were because of their own actions and they deserved the punishment. He still had compassion on them. இயேசு கிறிஸ்து தகுதியான தன்னால் சுகமாக வேண்டும் என்று அதற்கு தகுதியான ஜனங்களை மாத்திரம் பார்த்து அவர்களுக்கு சுகம் கொடுக்கவில்லை. அவர்கள் வேதனையில் பாடுகளில் மத்தியில் கடந்து போன ஒவ்வொருவரையும் பார்த்து மனதுருகினார்.
அவருடைய சொந்த பாவத்தினாலும் துன்மார்க்கமான வாழ்க்கையினாலும் இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புக்கு உட்பட்டிருந்த பொழுதும் கூட அவர்கள் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து மனதுருகினார். Amen. Amen. Dear brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரி, you and I need that agape love. எனக்கும் உங்களுக்கும் இந்த அகாபே அன்பு வேண்டும். It's a divine love in me. அந்த தெய்வீக அன்பு எனக்குள்ளே வேண்டும். When I read the characteristics of the agape love in 1 Corinthians 13 chapter 4 to 7, it is not too difficult for me to accept that I don't have that kind of love inside me. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அதில் சொல்லப்பட்ட அந்த அன்பினுடைய அந்த குணாதிசயங்களை நான் பார்க்கும் பொழுது இந்த குணாதிசயங்கள் இல்லாதிருக்கிறதற்கு அது மிகுந்த கடினமான ஒரு காரியமா. No, I don't have that love. அந்த அகாபே அன்பு எனக்குள் இல்லை. Yes, it defines the love of God. உண்மையிலேயே அது உண்மையான காரியம். இது தேவனுடைய தெய்வீக அன்பை அது குறிக்கிறது. Yes, this portion in 1 Corinthians 13 shows that God wants to impart his love to me. உண்மையிலே அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த அகாபே அன்பு தேவன் எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் அவர் கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். Yes, this agape love is more important than anything else I seek. இந்த உண்மையிலேயே இந்த நான் தேடக்கூடிய மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் இந்த அகாபே அன்பு மிகவும் முக்கியமானது. No, I don't see myself or anybody else really desperately praying for this love to be poured out in our hearts by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுவதற்கு நானோ மற்றவர்களோ அதிகமாக வாஞ்சியாக ஏக்கமாக ஜெபிக்கிறோம் என்று நான் சொல்ல முடியாது. அப்படி செய்யவில்லை. Yes, that should be my strong desire and prayer. ஆம், இது மாத்திரமே என்னுடைய ஆழமான வாஞ்சியும் ஜெபமுமாக இருக்க வேண்டும். Brothers and sisters, in these days of partial revelation and incomplete knowledge of who God is, we need the eyes of faith to see him dimly. Yes, during these days we need the Holy Spirit gifts of prophecy, tongues, special knowledge, even faith that abide with us. But what connects all these things is agape love. அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாட்களில் அதிக பகுதியான வெளிப்பாடு தேவன் யார் என்கிற அந்த முழுமையற்ற அந்த அறிவின் நாட்களில் கூட அவரை மங்களாக காண விசுவாசத்தின் கண்கள் நமக்கு தேவை. இந்த நாட்களில் தீர்க்க தரிசனம், அந்நிய பாஷைகள், சுவிசேஷ அறிவு, அந்நிய பாஷைகள், விசேஷித்த மேலான அறிவுகள், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, விசுவாசமும் நம்பிக்கையும் கூட அது நம்முடன் நிலைத்திருக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனால் இவை எல்லாவற்றையும் இணைக்கக்கூடிய காரியங்கள் அந்த அகாபே அன்பு. அது தேவனால் மாத்திரமே நமக்கு ஈவாக கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். The love that is gifted by God, I cannot get it myself. Yes, I need to seek that agape love as much as or more than I seek the power gifts. தேவனால் மாத்திரமே கொடுக்கக்கூடிய அந்த அகாபே அன்பு எனக்குள்ளே இயற்கையாக இல்லாத அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வீக அன்பை நான் அதிகமாக மற்ற ஆவிக்குரிய வரங்களை காட்டிலும் அதிகமாக நான் தேட வேண்டும், நாட வேண்டும். All these wonderful power gifts, spiritual gifts and graces, as wonderful and as awesome as these are, they will all become unnecessary when we see Jesus face to face and live with him in eternity. இந்த நாம் பார்க்கக்கூடிய எல்லா காரியங்களும், அது ஆவிக்குரிய வரங்களாகட்டும் மற்ற உன்னதமான எல்லா காரியங்களும் தேவனை நாம் ஆண்டவரை முகமுகமாக பார்க்கும் பொழுது அவை தேவையற்றதாக போய்விடுகிறது. நித்தியத்தில் இந்த காரியங்கள் தேவையற்றதாக போய்விடும். Amen. And 1 Corinthians 13:10 says, but when the time of perfection comes, these partial things will become useless, but not the agape love. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த தேவனுடைய நிறைவான காரியங்கள் வரும்போது குறைவான காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகும். ஆனால் அகாபே அன்பு நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. For God is love. That is who he is. That is what he is. That is how he operates.
thinks, speaks, and relates with his creation. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன்தான் அன்பு, அன்புதான் தேவன். அவர் தம்முடைய சிருஷ்டிகளோடு கூட அன்போடு செயல்படுகிறார், அன்போடு கூட சிந்திக்கிறார், அன்போடு கூட பேசுகிறார், அவர்களோடு கூட அன்போடு கூட தொடர்பு கொள்கிறார். He's patient dealing with the rebellious creation, or even the fallen angels, the fallen human beings, or unfaithful children. It is a clear evidence of who he is, what he does. முரட்டாட்டமான ஜனங்களோடு கூட அல்லது விழுந்து போன அந்த தூதர்களாகட்டும், விழுந்து போன மனுஷர்களாகட்டும், நன்றியறிவில்லாத உண்மையற்றாத ஜனங்களோடு கூட தேவன் காண்பிக்கிற அந்த பொறுமையோடு கூட இருக்கக்கூடிய காரியம் தேவன் யார் என்பதனுடைய அது அத்தாட்சியா இருக்கிறது. அவர் தேவன் யார் என்பதை அவருடைய செயல் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். Every moment his creation depends on his grace. If for a nanosecond our Father hides his face from us, we will all perish. ஒவ்வொரு க்ஷணப்பொழுதிலும் தேவன், ஒவ்வொரு அந்த சிருஷ்டி முழுவதும் தேவனுடைய கிருபையை மாத்திரமே சார்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நொடி பொழுதில் தேவன் தன்னுடைய முகத்தை நம்மை விட்டு மறைப்பாரானால் நாம் எல்லாருமே அழிந்து போய்விடுவோம். You know, educators today speak about developing lifelong skills in students. இளம் மாணவர்கள் வாழ்நாள் முழுவதும் திறன்களை வளர்ப்பதற்கு குறித்து கல்வியாளர்கள் இன்றைக்கு இந்த நாட்கள் அதிகமாக பேசுகிறார்கள். Because what we learn as a specialized knowledge or skills, they fast lose relevance and need as the technology changes, as the years roll on. ஏனென்றால் நம்ம அந்த தொழில்நுட்பங்கள் மாறும் பொழுது நம்முடைய சிறப்பு அறிவுகளும் அல்லது திறமைகளும் அது மாறிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய அந்த நாட்களுடைய தேவைகளை பொறுத்து அவைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. Similarly, for Christians, we need to seek a characteristic that will be with us beyond our life on earth. And love is a trait that will come with us, that will last us all through eternity. அதுபோலதான் கிறிஸ்தவர்கள் கூட அந்த தாங்கள் அந்த எது அந்த நம்முடைய நித்தியத்துக்கு நம்முடைய வாழ்வு முடிந்த பிறகும் நித்தியமாக நிலைத்திருக்குமோ அந்த குணாதிசயங்களை நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அந்த அன்பு மாத்திரமே நித்தியமாய் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்று. You know, brothers and sisters, when we go to heaven, when we see our Lord seated on the throne as a lamb as if slain, you and I will see his love forever. As we worship Jesus Christ every moment in eternity, that scene will remind us of his love for me, my Father's love that sent his only Son for me. அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் நித்தியத்தில் பரலோகத்துக்கு போகும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகவே இருக்கிறதை நாம் பார்த்து அவரை நாம் தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய அன்பை, அகாபே அன்பை நாம் இன்னும் அதிகமாய் நாம் அறிகிறோம். பிதாவானவர் தம்முடைய குமாரனை என்னுடைய உங்களுடைய மீட்புக்காக அனுப்பின அந்த தேவனுடைய அன்பை நாம் நினைவு கூறுகிறோம். Agape love will be an eternal demonstration in front of us. அந்த அகாபே அன்பு என்பது நித்தியமாய் அது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. Whenever I see Jesus in heaven, I cannot help but proclaim, I love you, my Lord. The very reason why I am here in heaven with you is because of your love. நான் பரலோகத்தில் ஆண்டவரை நான் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வதை காட்டிலும் வேறு எந்த வார்த்தையும் எனக்கு அப்படி எனக்கு இருக்காது. இந்த பரலோகத்தில் வந்திருப்பதனுடைய ஒரே காரணம் உம்முடைய அன்பினால் மாத்திரம் ஆண்டவரே என்று நான் அறிக்கிறேன். I will not see my sin. I will not see any evidence of my unfaithfulness or rebellion. I will not see my enemies. I will not see Satan. But I will see his stripes. That would show his love more than my failings. Because I am there with Jesus now. In spite of all my failings, his love is covering multitude of sins.
நான் பரலோகத்துக்கு போகும்பொழுது என்னுடைய பாவங்களை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய உண்மையற்ற தன்மைகளை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய முரட்டாட்டத்தை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய எதிரியை நான் பார்க்க மாட்டேன், என்னுடைய எதிரியான சாத்தானை நான் பார்க்க மாட்டேன். நான் பார்ப்பதெல்லாம் அவருடைய அந்த ஆணிகள், அவருடைய காயப்பட்ட அந்த கரத்தை நான் பார்ப்பேன். அது மாத்திரமே, அந்த அன்பு மாத்திரமே என்னுடைய எல்லா தோல்விகளுக்கும் மேலாக. ஏனென்றால் தேவனுடைய அன்பினால் மாத்திரமே, எல்லா தோல்விகளுக்கு மேலா என்னை நேசித்த அந்த அன்பினால் மாத்திரமே, என்னுடைய திரளான பாவங்களை மூடின அந்த அன்பினால் மாத்திரமே நான் பிதாவை தரிசிக்கிறேன். Do you want to move in miracles? You have to seek his love first. அற்புதங்களை நீங்கள் செய்ய விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய அன்பை தேட வேண்டும் முதலாவதாக. Before Jesus sent his power from on high, the Holy Spirit anointing upon Peter and his apostle, before that Jesus asked Peter, do you love me? Feed my lambs. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு போய் தன்னுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கு மேல் அனுப்புவதற்கு முன்னதாக பேதுருவிடத்தில் கேட்டார், நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? அப்படியானால் என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். First, Peter was filled with the love and compassion of Jesus Christ. Only a few days later, he was filled with the power of the Holy Spirit. பேதுரு முதலாவதாக அந்த தெய்வீக அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் நிரப்பினார். அதற்கு பிறகுதான் அந்த தேவனுடைய வல்லமையினாலே நிரப்பப்பட்டார். Dear brothers and sisters, do you really want to serve the Lord? Do you want to be effective in the gospel ministry? Do you want to use his authority in his name to drive out demons and heal sicknesses and free those in bondage? Then, if you desire all this, then every day ask the Lord to pour out his agape love into your heart. அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் உண்மையாய் தேவனை சேவிக்க விரும்புகிறீர்களா? உங்களுடைய சுவிசேஷ ஊழியத்தில் வல்லமையாய் உபயோகப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனுடைய அந்த வல்லமையும் அதிகாரத்தினாலும் பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சுகமாக்கி எல்லா கட்டுகளிலிருந்தும் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில், ஆண்டவரே, அந்த அகாபை அன்பை என்னுடைய இருதயத்தில் ஊற்றும் ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாள் காலையில் நாம் ஜெபிக்க வேண்டும். 1 Corinthians 13:2 says, if I have the gift of prophecy and can fathom all mysteries and all knowledge, and if I have a faith that can move mountains, but do not have love, I am nothing. 1 கொரிந்தியர் 13:2 வசனம் சொல்கிறது, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. You know, this love is not natural to you and me. This love simply cannot be practiced if it is not imparted to me, first of all, from heaven by the Holy Spirit. நமக்கு இது நன்றாக தெரியும். இந்த அன்பு எனக்கும் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் அது இயற்கையாக இல்லை. அது தேவனிடத்திலிருந்து அது உண்மையாக அது பொழுதுரப்படாவிட்டால் என்னில் இப்படிப்பட்ட அந்த அன்பை நான் செயல்படுத்த முடியாது. Romans 5:5 we read, God's love has been poured out into our hearts through the Holy Spirit who has been given to us. ரோமர் 5வது அதிகாரத்தில் 5 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். Hallelujah. Paul says this Christ's love compels us. பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. Dear brothers and sisters, அன்பான சகோதரனே, சகோதரியே, I heard brother D.J. Dinagaran's testimony how he came into ministry in the 1950s one time. சகோதரன் தினகரன் 1950வது வருஷங்களில் எப்படி இப்படிப்பட்ட அந்த மனதுருக்கத்தின் ஊழியத்துக்கு வந்தார் என்பதை குறித்த அந்த சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். He did not have the gifts of healing first. He had the compassion of Jesus Christ. He was walking in the streets, passing out tracts. He did not want anybody to go to hell. டிஜிஎஸ் தினகரனுக்கு முதலாவது அந்த அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய அந்த வல்லமை அவர் பெற்றிருக்கவில்லை. ஆனால் அவர் தெருவில் நடந்து போகும் பொழுது ஜனங்களை பார்த்து அவருக்கு ஒரு மனதுருக்கம் வந்தது. இந்த ஜனங்கள் எல்லாரும் நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்கிற ஒரு பாரம் அவரை அதிகமாக அமிழ்த்தியது.
So whoever he saw, he started giving them tracts. ஆனால் அந்த இப்படிப்பட்ட ஜனங்களை எங்கெங்கெல்லாம் பார்க்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் இந்த கைப்பிரதிகளை முதலாவது கொடுக்க ஆரம்பித்தார். And I have seen missionaries from organizations that do not teach in the gifts of the Holy Spirit, or they do not teach about the demon casting or divine healing. நான் இந்த மிஷனரி அப்படிப்பட்ட இடங்களிலிருந்து மிஷனரிகளை குறித்து நான் அதிகமாக பார்த்திருக்கிறேன். அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை குறித்தோ அல்லது விசுவாசிக்கவோ அல்லது பிசாசுகளை துரத்து வைக்கிறதை குறித்தும் குணமாக்குவதை குறித்தும் அவர்கள் பிரசங்கிக்கவோ போதிக்கவோ செய்ய மாட்டார்கள். They have not even been taught by this on this. அந்த மிஷனரிகள் இப்படி அவர்கள் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளவும் இல்லை. But when they are filled with the love of God, when they go to the front line, Holy Spirit anoints them with power to do these works, what God, the Lord, has already given them authority for. ஆனால் இந்த மிஷனரிகள் தேவனுடைய அன்பால் நிரப்பப்பட்டு அவர்கள் முன்னணியில் போய் இப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் பொழுது அவர்கள் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் அவர்கள் மனதுருகி இப்படிப்பட்ட அந்த வல்லமையான கிரியைகளை அவர்கள் செய்கிறார்கள். ஆமென். நம்ம சபையிலே வந்து கூட ஒரு ஐஎம்ல இருந்து ஒரு அருமையான ஊழியக்காரர், தெலுங்கு ஊழியக்காரர் இப்படி சாட்சியே சொன்னார். எப்படி இதெல்லாம் அவருக்கு பழக்கமே இல்லை, ஆனா முதல் நாள்லயே அசுத்தாவிகளை ஓட்ட ஆண்டவர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். On the other extreme, I have also seen the so-called anointed pastors or leaders. மறுபக்கத்தில் நான் பாஸ்டர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களையும் நான் கவனித்திருக்கிறேன். Anointed servants. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்கள். They are so judgmental about the people that the Lord does not use them in these miracle ministries. இப்படிப்பட்ட ஊழியர்கள் அவர்கள் ஜனங்களை பார்த்து ஒரு நியாயம் தீர்க்கிற தன்மையுடையவர்களா இருக்கிறதுனால் தேவன் இப்படிப்பட்ட அந்த வல்லமையான ஊழியத்துக்கு அவர்களை உபயோகப்படுத்த முடியவில்லை. So we have to seek God's love, seek prophetic gifts, seek to move in signs and wonders, seek to preach the gospel, and the agape love is the lubricant for all these to work in your life. ஆகையால் நானும் நீங்களும் முதலாவது தேவனுடைய அன்பை நாட வேண்டும். நாம் அந்த ஆவிக்குரிய அந்த தீர்க்க தரிசன வரங்களை நாட வேண்டும். நாம் இன்னும் அற்புத அடையாளங்களை செய்ய அப்படிப்பட்ட அதை நாடி நாம் முன்னேறி செல்ல வேண்டும். தேவனுடைய அந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கம் பண்ண நாம் அதிகமாய் தேட வேண்டும். அதோடு கூட அந்த அகாபே அன்பு என்கிற அந்த லூப்ரிகேட்டை நாம் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இணைக்கிறதாய் நாம் அதை கைக்கொள்ள வேண்டும். Whatever small ministry God gives me, if I begin to work without agape love, I only see ungrateful people, backbiting people, undeserving people. Then I cannot operate in God's power. நான் ஏதாவது என்ன ஒரு சின்ன ஊழியமாகட்டும் தேவன் அதனை எனக்கு கொடுக்கும் பொழுது அந்த அகாபே அன்பு இல்லாதவனாய் நான் அந்த ஊழியத்தை செய்வேனானால் எனக்கு எப்பொழுதுமே ஒரு நன்றி அறிவு இல்லாததா இருக்கும். முறுமுறுக்கிறவனாயிருப்பேன், புறங்கூறுகிறவனாயிருப்பேன். நான் பார்க்கறதெல்லாம் ஊழியத்துல நான் பார்க்கறதெல்லாம் நன்றி அறிவுள்ள ஜனங்கள், முறுமுறுக்கிற ஜனங்கள், தேவையில்லாத அதுக்கு தகுதி இல்லாத ஜனங்களை தான் நான் பார்க்க ஆரம்பிப்பேன். Then I cannot operate in the power of God. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படிப்பட்ட கண்ணோட்டம் உடையவனாய் இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய வல்லமையை நான் செயல்படுத்த முடியாமல் இருப்பேன். But on the other hand, if I am moved by compassion and love of God, then I am less bothered by whether people care about me, respect me, or thank me or not. ஆனால் மறுபக்கத்தில் தேவனுடைய அந்த அகாபே அன்பினால் நான் நிரப்பப்பட்டவனாய் இருப்பேன். ஆனால் இப்படிப்பட்ட எந்த காரியங்கள் அவர்கள் நன்றி உள்ளவர்களா இருக்கிறார்களோ, நன்றி இல்லாதவர்களா இருக்கிறார்களோ, எனக்கு என்னை மதிக்கிறார்களோ அல்லது இந்த காரியங்கள் எதுவுமே என்னை பாதிக்காது. But the love of God constrains me to use His power to liberate the people. That is it. அந்த சூழ்நிலையில் அந்த தெய்வீக அன்பு என்னை நெருக்கி ஏவி இந்த நெருக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் தேவ வல்லமையை உபயோகப்படுத்த என்னை தூண்டும். So I must seek His love to be poured out in my heart.
ஆகையால் அந்த தெய்வீக அன்பு என்னுடைய இருதயத்தில் ஊற்றப்பட நான் அதிகமாக நான் ஜெபிக்க வேண்டும், தேட வேண்டும். A few days back, when I was meditating on 1 Corinthians 13, the Holy Spirit wanted me and you to seek one thing every day. சில நாட்களுக்கு முன்னதாக அந்த 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் தேட வேண்டிய ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். Every day we pray for many things. We surely ஒவ்வொரு நாள் we also pray for His mercy and grace. ஒவ்வொரு நாளும் நாம் அநேக காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். தேவனுடைய கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம், நாடுகிறோம். But the Bible says one thing, and I believe this. வேதம் சொல்கிறது, இந்த காரியத்தை நானும் நம்புகிறேன். Can we all turn to Lamentation 3rd chapter 22 and 23? புலம்பல் 3வது அதிகாரம் 22 23வது வசனங்கள் நாம் எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். We'll all read it together. இந்த வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போறோம். புலம்பல் 3வது அதிகாரம் 22 23வது வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்கிறது. Hallelujah. So you and I need to pray, and we need to pray every day, at least one time a day. Lord, pour out your love into my heart. அவைகள் ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு தடவையாவது ஆண்டவரே உம்முடைய அன்பை என்னுடைய இருதயத்துக்குள் அனுப்பும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். Impart your agape love to me. உம்முடைய அந்த தெய்வீக அன்பை எனக்குள்ளே ஊற்றும் ஆண்டவரே. Lord, I love you. ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். Impart your love evermore, so that I can love you perfectly and I can serve you gladly. நான் உம்மை முழுமையாய் நேசிக்கவும், உம்மை நான் முழுமனதோடு கூட உம்மை சேவிக்கவும் தக்கதாக அந்த அகாபே அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஊற்றும் ஆண்டவரே. Amen. Amen. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெயிப்போம். வல்லமையான ஊழியம், அற்புத அதிசயங்களை செய்கிற ஊழியம், வியாதியஸ்தர்களை திவ்ய சுகத்துக்குள்ளே நடத்துகிற ஊழியம், அசுத்த ஆவிகளை துரத்துகிற ஊழியம், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற ஊழியம், இவைகளை எல்லாம் நாடுவது, தீர்க்க தரிசனங்களை விரும்புவது, இதெல்லாம் உன்னதமான ஆசைகள். சபையில எல்லாருக்கும் இந்த தாகம் இருக்கணும். ஆமென். அப்படி தாகம் இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, உம்முடைய மனதுருக்கத்தினாலே இயேசுவே, உமக்கு இருந்த மனதுருக்கம் எனக்குள்ள வரட்டும். அது முதல்ல வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய பெருமைக்காக, புகழுக்காக அல்லது தேவைக்காக, ஊழியத்துக்காக அல்ல, உம்முடைய மனதுருக்கத்தினாலே, உம்முடைய அன்புனாலே நான் உந்தி தள்ளுபடியாக எல்லா ஊழியங்களையும் செய்ய முதலாவது உம்முடைய மனதுருக்கத்தை தார். மற்ற காரியங்களை மன்னிக்க, பொறுத்து கொள்ள உம்முடைய தெய்வீக அன்பை எனக்கு தார். அதை தரும்போது நிச்சயமாய் வல்லமையுள்ள ஊழியக்காரனாய் ஒவ்வொருவரையும் மாற்றுவீர். நிச்சயமாய் செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் வல்லமையை கொடுத்து விட்டு என்னிடத்துல அன்பு இல்லை என்றால் என்னிடத்துல ஒன்றும் இல்லை. நான் ஓசை இல்லாத ஒரு கைத்தாளம் போல இருப்பேன். ஆண்டவரே, இந்த நாள்ல முதலாவதாக எனக்கு அந்த ஓசையை தாங்க, அந்த சத்தத்தை தாங்க. அன்புல நான் தவிக்க நிர்பந்தமான மனுஷன் என்று சொல்ல, கடந்த நாட்கள்ல சென்ற ஊழியக்காரர்களை போல முதலாவதாக அன்புனால உண்டு தள்ளப்பட எங்க ஒவ்வொருவரையும் நீர் மாற்றும். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.